கதை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் கதைப்போம் வித் விக்ஸ். வாங்க கதைக்குள்ள போகலாம். கிருஷ்ணமூர்த்தி குரலில் உற்சாகம் பொங்க ஃபோன் செய்தேன். கலைச்செல்வி, பாஸ்போர்ட், ஏர் டிக்கெட் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோ. வெள்ளிக்கிழமை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் ஜொயின். சிங்கப்பூர் நேரட்டா சான் பிரான்சிஸ்கோ ஆண்டர்சன் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவான். எல்லாம் பேக் பண்ணிட்டியோ இல்லையோ? இன்னும் திணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் என்றாள் கலை. நாசமா போச்சு. ஒரு மாசமா திணிச்சுட்டே இருக்க, இன்னும் முடியலையா? ஒரு மாசமா கனவு போத்துக்கிட்டு படுத்திருந்தா எப்படி முடியும்? சரி சரி, 2 நாள் தான் இருக்கு. நான் மாம்பழத்துக்கு போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன். நான்? கிருஷ்ணமூர்த்தி தயங்கினான். நீ வேண்டாம் கலை, இப்போ வேண்டாம். அப்பாவுக்கு இன்னும் சமாதானம் ஆகலை. அவ குரல் உயர்ந்தது. எப்பதான் சமாதானம் ஆவாரு? எனக்கு 60 வயசு ஆகணுமா? சே, குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம். நான்சென்ஸ். நான் என்ன வேற்று கிரகத்து மனுஷியா? பாரு, சந்தோஷ சமயத்துல இந்த டாபிக் வேண்டாமேம்மா. சரியா கலை? இப்போ நான் போயிட்டு வரேன், அப்புறம் நீ வரலாம். நாம யூஎஸ் போகிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா இல்லையா? சொல்லு கிரிஷ். அப்படி சொல்லியிருக்கோம். இன்னும் சொல்லலை. பாரு கிரிஷ், சரியா காதுல வாங்கிக்கோ. உங்க அப்பாவை சந்திக்காம புறப்படுறது எனக்கு பிடிக்கல. டேமிட், மாமனாரை போய் பார்த்தா என்ன, கடிச்சிருவாரா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? அப்படி இல்லை கலை. மை காட், நான் இதை எப்படி? ஆல்ரைட், சரி. முதல்ல நான் போய் பூர்வாங்க வேலைகளை கவனிக்கிறேன். புறப்படுறதுக்கு முன்னாடி பார்க்கணுங்கிறாங்கிறத சொல்லி பார்க்குறேன். சரி, கூட்டிட்டு வான்னா நான் வரேன். சரியா? அப்போ போய் பார்க்கலாம் நம்ம 2 பேரும். அந்த அளவுக்கு என்ன வெறுக்க காரணம் என்ன? அப்படின்னு கண்ணீரை ஒத்திக்கிட்டு கேட்டா கலை. உனக்கு புரியுதாம்மா? அவங்களுக்கு என்னால் எவ்வளவோ மனத்தாங்கள், ஏமாத்தம். அதனால தான். என்ன அவங்க பார்த்தது கூட இல்லையே. சரி சரி, அம்மா கிட்ட உன்னோட ஃபோட்டோவை நான் காட்டியிருக்கேன். அது போதாதா? சரி சரி, இப்போ கத்தாத. எல்லாத்தையும் பேக் பண்ணு. மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரிஷ் கிளம்புனான். அதுக்குள்ள கலை, பாரு கிரிஷ், முதல்ல உனக்கு தைரியம் வேணும். உங்க அப்பா அம்மாவை சந்திக்காம நான் அமெரிக்கா வரமாட்டேன். நாம செஞ்சுக்கிட்டது என்னவோ சொல்லுவாங்களே, காந்தர்வ விவாகம், அந்த மாதிரி இல்லை. ரிஜிஸ்டர் முன்னால நண்பர்கள் பெரிய மனுஷங்க சாட்சியோட பண்ணிக்கிட்ட விவாகம். ஆல்ரைட், வெள்ளிக்கிழமைக்குள்ள கூட்டிட்டு போறேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஏர்போர்ட் போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷமாவா? சரி. ஐயோ, கூட்டிட்டு போறேங்கிறேனே அப்படின்னு சொல்லி வெளியே வந்தான். இப்போ ஒரு கிஸ் கொடுக்குறியா என்று அவளை அணைத்துக்கொள்ள முற்பட்டவளை தள்ளினான். மேற்கு மாம்பழத்துல 2 பலமாடி நடுத்தர குடியிருப்புகளை மத்தியில அபத்திரமா வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த ஒரு ஓட்டு வீடு. அப்பா வாசல்ல தொடையில திருச்சி தகலி நூற்று கொண்டிருந்தாரு. முன்பு பார்த்ததற்கு இப்ப மெலிஞ்சிருந்தாரு அவரோட அப்பா. முகத்துல ஒரு வார தாடி குடுமி. அவனை மேலும் கீழும் பார்த்துட்டு நூற்பதை தொடர்ந்தாரு. பார்வதி, உன் பிள்ளை வந்திருக்கான், நான் கடைக்கு போறேன் அப்படின்னு எழுந்தாரு. கொஞ்சம் இருங்கப்பா, உன்னோட பேசதான் நான் வந்திருக்கேன், கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படி சொல்லவும் அவனை அடிப்பட்ட பார்வையோட பார்த்தாரு. என்கிட்ட பேச என்ன இருக்கு? எல்லாம் சந்தி சிரிக்க பேசியாச்சு. நான் இப்ப பேச வந்தது சந்தோஷமான விஷயம்ப்பா. உன்கிட்ட எனக்கு பேச எதுவும் இல்லை. கிச்சா, நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட, முதுகுல குத்திட்ட, அதை முதல்ல ஒத்துக்கோ. சரிப்பா, சரி, நான் ஒத்துக்கிறேன். நாங்க 2 பேரும் வர வெள்ளிக்கிழமை அமெரிக்கா போறோம். தாராளமா போ, லோகத்தையே ஜெயிச்சுட்டு வா. போறதுக்கு முன்னால கலைச்செல்வி உங்க 2 பேரையும் சந்திக்கணுங்கிறா. கலைச்செல்விங்கிறது? விளையாடாதீங்கப்பா. என்னோட அகமுடையாள் கலைச்செல்வி. ஓ, உனக்கு கல்யாணம் ஆயிடுத்துல்லா? ஏன்பா இப்படி படுத்துற? எத்தனை நாளைக்குப்பா இந்த கோவம்? நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? வீடு வீடா போய் அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல மண்டபத்துல உட்காந்துட்டு ருத்ரம் சமகம்னு? இதற்குள்ள அவங்க அம்மா வந்து அவளை காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு போனான். அவங்க அம்மா அவகிட்ட, அவருக்கு இன்னும் கோபம் ஆறலே. ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டோம். அந்த பொண்ணு மேல எங்களுக்கு எந்த விரோதமும் இல்லை கிச்சோ. நடராஜ ஐயருக்கு நாங்க கொடுத்த வாக்கு தவறிட்டோமோ அப்படிங்கிற கவலை மட்டும்தான். பந்தக்கால் நட்டாச்சு, கல்யாண மண்டபம் புக் பண்ணி திருமங்கல்யம் பண்ணியாச்சு, நாயனக்காரர்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு. திடீர்னு இப்படி பண்ணதான் எங்களால ஒத்துக்க முடியலப்பா. தெரியுமா, தெரியும். அதனால பவித்ராக்கு கல்யாணம் ஆகாம போச்சா என்ன சொல்லு? உனக்கே தெரியும்ல. ஆமாண்டா, கொத்திண்டு போயாச்சு. என்ன படிப்பு! நமக்குத்தான் கொடுத்து வைக்கல. என்ன காதல் கன்றாவியோ! உன் ஆம்படையா கருப்பா சேப்பான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அழகு இருப்பாளாடா? போட்டோ காட்டினேனம்மா, பார்த்தேன். கொஞ்சம் பூசின மாதிரி உனக்கு அக்கா மாதிரி தாண்டா இருக்கா அந்த போட்டோல. அம்மா என்று அதட்டலாக தாயை பார்த்தான். 2 பேருக்கும் அமெரிக்காவில் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கிடைச்சிருக்கு. போறதுக்கு முந்தி நீ தான் அப்பாவை சமாதானப்படுத்தி வைக்கணும். நாளைக்கு. சரி வா, இப்பவே கேட்டுடலாம். திண்ணைக்கு திரும்ப வந்தபோது அப்பா, எங்க என் பனியன் என்று கேட்டார் அவளிடம். இருக்கியா இல்லை சாப்பிட்டுட்டு போறியா? அம்மா அழுத்தமாக சொன்னான். போனா போறதுன்னா அவளை வர சொல்லலாமே. கல்யாணமே ஆயிடுத்து, பெரியவா தான் தாழ்ந்து போக வேண்டியதா இருக்கு.
இப்போ என்ன சொல்ற? பார்க்க மாட்டேன்னு சொன்னா வத்த குழம்பு பண்ண மாட்டியா? அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமாம். அதான் சொல்றான். என்ன விசேஷம்? சொன்னேனப்பா 2 பேரும் அமெரிக்கா போறோம். குறைந்தபட்சம் 2 வருஷம் பார்க்க முடியாது. அது வரைக்கும் நான் இருக்க மாட்டேன்னு சந்தேகமா உனக்கு? என்ன கிருஷ்ணா சொல்லோ? என்ன பேச்சு இதெல்லாம்? அப்பா நூற்ற நூலை சீராக பூணூல் பிரியாக பண்ணி பிரம்ம முடிச்சு போட்டு மஞ்சள் தொட்டு லாவக விரல்களால் ஒரு பரதநாட்டிய முத்திரையிலோக திருப்பி 8 வடிவில் சுற்றி 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 விரல்களின் ஊடே சேகரித்தார். மௌனமாக காத்திருந்தார். அவர் நெற்றியில் யோசனை ஓடியது. சரி, அமாவாசை வருது. நான் கடையில இருப்பேன். அங்க வந்து பார்க்க சொல்லு அந்த பொண்ணை. நான் பார்க்கணும் அவ்வளவுதானே? பார்த்து பேசணும்ப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு. கிருஷ்ணமூர்த்தி பேரு வகையில் உடனே கலைசெல்விக்கு செல்லடித்தான். கலைக்குட்டி குட் நியூஸ். நீ உடனே அயோத்தியா மண்டபம் வர. அயோத்தியா மண்டபமா? அது எங்க இருக்கு? ஆமா, அது ராமர் பிறந்த ஊராச்சே. மாம்பழத்திலேயே பிறந்தாரு ராமரு. கர்த்த காமெடி. நீ என்ன பண்ற? மேற்கு மாம்பழத்துல அயோத்தியா மண்டபம்னு இருக்கு. ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு இங்க வந்து இறங்கு, சரியா? உங்க அப்பா அந்த அயோத்தியா மண்டபத்திலேயே குடியிருக்காரு? இல்லடி, அவர் கடை அதுக்கு ஏத்தாப்பே இருக்கு. என்ன கடை? நீ வந்து பாரேன். வந்து நின்னான். அப்பா, இதுதான் கலைச்செல்வி. அவர் ஒருமுறை நிமிர்ந்து அவளை பார்த்துவிட்டு, வேறு யாரையோ வாங்கோ சவுண்டீகரணம் சுபஸ்வீகாரம் ஆச்சோ என்றார். கலைச்செல்வி அந்த கடையை வினோதமா பார்த்தாள். நாமக்கட்டி, விபூதி பொட்டலம், குங்குமம், ஓலைப்பொட்டி, தோத்திர புத்தகங்கள், திருப்பதி பெருமாள் படம் பல சைஸுகளில், சல்லிசு மர வேலைப்பாடுள்ள பெட்டிகள், ருத்ராட்ச மாலைகள், இச்சிலி பிச்சிலி சாமான்கள், மொத்தம் அந்த கடையில் 50 ரூபாய்க்கு தான் பொருள் இருக்கும் போல தோன்றியது. ஐயா, நானும் உங்க மகனும் ஐஐடியில் ஒன்றா படித்தோம். ஒன்றா ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம். கிறிஷ் ஒரு ஜெம். ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. ராங் ஓப்பனிங் பார்ட்னர், ராங் ஓப்பனிங் என்று முணுமுணுத்தான். வளர்த்தது யாரு என்று ஏளனமாக பார்த்தார். 2 பேருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அமெரிக்கா போகிற சான்ஸ் கிடச்சிருக்கு. எல்லாம் சொன்னா தாராளமாக போயிட்டு வாங்கோ. ஐயா, இது என்ன கடை? பூநூல், தர்பை சமாச்சாரங்கள், பிராமின்ஸுக்கு ஏகப்பட்ட கடமைகள் சம்பிரதாயங்கள் இருக்குமா? தாயார் தோப்பனார் சொல்கிறத கேட்கணும் முதல்ல. அதெல்லாம் யார் இப்போ பார்க்குறா? வில்வ இலை, தர்பை பூணூல் மாத்துறது, மாசியம் சோதபம்னு சடங்குகள் மட்டும் பாக்கி இருக்கு. இதெல்லாம் சாமி சமாச்சாரங்களா ஐயா? சாமி மட்டும் இல்லை, பித்ருக்களுக்கு அப்பப்போ கூப்பிட்டு சிரார்த்தம் பிண்டதானம் எல்லாம் செய்து வைக்கணும். இது எங்கள் ஃபேமிலியோட பரம்பரை தொழில். இது என்னோட நின்று போகட்டும். இவங்க அம்மா திருமாங்கலத்தை கூட விற்று படிக்க வச்சோம். எங்கள் அப்பா கூட உழவு மாட்டை வித்தாருங்கய்யா. ஏம்மா, அப்பா அம்மா வச்ச பேரே அது என்னது? கலைச்செல்வி தானா? இல்லை பணம் கட்டி மாத்திண்டதா? இல்லைங்க, என்னோட பேரே கலைச்செல்வி தான். உங்கள் அம்மா பேர் தமிழ்ச்செல்வி. அம்பாள் பேரா எதுவும் இல்லையா? கலைச்செல்வினா சரஸ்வதிப்பா. நீங்கள்லாம் என்ன ஜாதி? போச்சுரா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. அப்பா, அது வந்து எனக்கே அது தெரியாது என்று குறுக்கிட்டு பார்த்தான். இர்ரா கிருஷ், பெரியவர் கேட்கட்டும், நான் சொல்கிறேன். ஐயா, நாங்கள் வந்து பிற்பட்டவங்க. பிற்பட்டவங்கன்னா என்ன ஜாதி? அவள் சொல்வதற்குள் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதில் முன் சீட்டில் 2 பின் சீட்டில் 3 என்ற 5 பேர் பளபளவென்று உருட்டுக்கட்டைகளுடன் இறங்கி வந்து மடேர் மடேர் என்று அப்பாவின் மண்டையிலும் தோளிலும் தாக்கினர். ஒருவன் கத்தியால் விழாவில் தாக்க கலைச்செல்வி குறுக்கிட்டாள். சாவுங்கடா என்று கடையிலிருந்து அனைத்தையும் கவிழ்த்துவிட்டு பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவில் மீண்டும் பாய்ந்து ஏறி சென்றனர். புரியாத வாழ்க கோஷம் காற்றில் கரைய கலைச்செல்வியின் கரங்களில் அப்பாவின் ரத்னம் பிசுபிசுத்தது. டிராவல் ஏஜென்ட்டிடம் சொல்லி பிரயாண ஏற்பாடுகளை தள்ளி வைத்துவிட்டு டிக்கெட்டுகளை ரீபுக்கிங் செய்ய சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தி பிஆர் ஆஸ்பத்திரிக்கு வந்தான். 9வது அறையில் கலைச்செல்வி அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு ஸ்பூனில் ஹார்லிக்ஸ் புகட்டி கொண்டிருந்தார். அவர் தோளிலும் தலையிலும் கட்டு போட்டிருந்தது. ஒரு கண் இடுக்கி இருந்தது. உதடு தடித்திருந்தது. நல்ல வேலை தப்பிச்சிங்கப்பா. எதுக்கு என்ன அடிச்சா? எதுக்கு கடியை எரிச்சா? நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே என்றார் மெல்லிய குரலில். சில கேள்விகளுக்கு விடையே கிடையாதுப்பா. நல்ல வேலை, நீங்க 2 பேரும் தப்பிச்சது தெய்வாதீனம்தான்ப்பா. அமெரிக்கா போகிற சமயத்தில் ஒன்று கிடக்க ஒன்று ஆகலையே. அவங்கள பிடிச்சிட்டாங்களாமே. வேற யாரையோ ரவுடி கும்பலை காமிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சு என்னை அடையாளம் காட்ட சொன்னாப்பா. எல்லாம் கண் துடைப்பு தான். நர்ஸ் வந்து குளுக்கோஸ் கொண்டு வந்தீங்களா என்று கேட்டாள். கிருஷ்ணமூர்த்தி குளுக்கோஸ் பாட்டில்களை கொடுத்தாள். டயபெட்டிஸ் பிபி எதுவும் இல்லை உங்களுக்கு. அதனால சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாப்பா உங்களை. அமெரிக்கா போகலையாப்பா நீ? 1 வாரம் போஸ்ட்பான் பண்ணிட்டோம்ப்பா என்றாள் கலை. அவர் தலையை தடவி கொடுத்து உதட்டில் எச்சிலை துடைத்து விட்டார். எவ்வளவு தலைமை இருப்பா உங்களுக்கு? கிறிஷ், சீப்பு கொண்டு வர சொன்னேன்னு தலை சீவ. கொண்டு வந்திருக்கேன் என்று கலையிடம் கொடுக்க, கலை, அவன் போகட்டுமேம்மா, நீ இரேம்மா, எங்க கூட இரேன். கலைச்செல்வி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தாள். அவன் சிரித்து, இல்லப்பா, இவ தான் சிஸ்டம் ப்ரோக்ராமர், நான் ஆர்கிடெக்ட். 2 பேரும் போகணும். சரி, நல்லபடியாக போயிட்டு வாங்கோ. அது என்ன இடம்? கலிஃபோர்னியாவில். நல்லபடியாக போய் சக்ஸஸ் பண்ணிட்டு வாங்கோ. எங்கள் அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கிறவா யாராவது அங்கே இருக்காளாம், நம்மவளை இருக்காளான்னு கேட்டு விசாரி.
தர்ப்பையே தூக்கிட்டு வந்துடுறேன். என்னால இனிமே இங்க அடி தாங்க முடியாது என்றார். கலைச்செல்வியின் கண்ணீர் அவர் மணிக்கட்டில் உருண்டது.